தினமொரு வசனம். யோனா 1:4. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. விளக்கம். தேவ அன்பு என்பது சில நேரங்களில் அவரை விசுவாசித்து வாழ்கின்றவர்களின் வாழ்க்கையில் தென்றலின் வடிவத்தில் வீசும். அப்போது நாம் நம்மையும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளையும் சுகமாக உணர முடியும். அவர் தட்டி கொடுத்து தாங்கி நடத்தி ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி நடத்துவார். அப்பொழுது அவரது அன்பை நமது உள்ளம் ருசித்து அவருக்கு நன்றி நன்றி என கூறும். ஆனால் சில நேரங்களில் அதே அன்பு பெருங்காற்று போல வீசி நமக்கு எதிராக சில காரியங்களை நிகழ வைக்கும். அங்கே யோனா சென்ற கப்பல் சந்தித்தது போன்ற கொந்தளிப்புகளும் பயத்திற்கும் பீதிக்கும் ஏதுவான சூழ்நிலைகளும் தோன்றும். அது எப்படி பெருங்காற்றும் கொந்தளிப்பும் பயமும் பீதியும் சோதனைகளும் தேவ அன்பின் விளைவாக வர முடியும் என்ற கேள்வி எழுவது இயற்கையானதே. தகப்பன் சாதாரண சூழ்நிலைகளில் தன்னுடைய மகனை பல விதங்களில் சந்தோஷப்படுத்துகிறான். அவனை தூக்கி சுமந்து கொண்டாடுகிறான். கேட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி ஆக்குகிறான். இத தகப்பனுடைய அன்பு தென்றலாக வீசுகின்ற அனுபவம். ஆனால் அந்த மகன் ஒரு தவறை செய்யும் போதும் கீழ்ப்படியாமல் போகும் போதும் அதே தகப்பன் கடுமையாக நடந்து கொள்கிறான். கோப வார்த்தைகளை பேசுகிறான். கடின வார்த்தைகளால் கண்டிக்கிறான். சில நேரங்களில் தண்டிக்கவும் செய்கிறான். இதுதான் பெருங்காற்றின் அனுபவம். எதற்காக இந்த பெருங்காற்று? இதுவும் தகப்பனுடைய அன்பின் இன்னொரு பகுதிதான். மகன் தவறாக போகக்கூடாது, தவறான சுபாவங்களை கொண்டிருக்க கூடாது, அவன் ஆகாதவனாய் மாறிவிடக் கூடாது என்ற உயர்ந்த கரிசனையின் விளைவுதான் இவை. இந்த கடின வார்த்தைகளும் எச்சரிப்புகளும் தண்டனைகளும் எதற்காக? மகனை போகிற பாதையில் போகவிட்டால் அவனுடைய எதிர்காலம் வீணாகி விடுமே என்ற ஆதங்கமே தகப்பனை பெருங்காற்று போல கடினமாக நடந்து கொள்ள தூண்டியது. யோனாவிற்கு எதிராக தேவன் அனுப்பிய பெருங்காற்றாகிய துன்பம் உண்மையில் அவனை உருவளிக்க அல்ல, அவனை உருவாக்கவே. அது பெருங்காற்றினால் யோனாவை தண்டிப்பது தேவ திட்டம் அல்ல. அவனை மீண்டும் நம்முடைய ஊழியனாக நிலைநிறுத்தவும் அதிக கேடானவைகள் தோன்றி அவனை அலைக்கழிக்காமலும் இருக்கவே. தொடர்ந்து நேரிட்ட பல சோதனைகளால் யோனா மிகவும் பாதிக்கப்பட்டான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது அவசியமாய் இருந்தது. இவ்விதம் சில கஷ்டங்களை அவனுக்கு அனுமதிக்காதிருந்தால் யோனா தன்னுடைய சுய மதிப்பின் பாதையில் போய் இவைகளை விட அதிகமான வேதனைகளையும் சீர்கேடுகளையும் சந்திக்க நேரிட்டிருக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. ஆமீன்.